கிறிஸ்மஸ்க்கு எவ்வளவுதான் கேக் பண்றது, இந்த மாதிரி ஒரு பலகாரமும் செய்யலாம். கல்கல்ஸ் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாமா? ஒரு பவுல்ல 4 டீஸ்பூன் ரவை, 4 டீஸ்பூன் உருக்குன நெய், 4 டீஸ்பூன் தேங்காய் பாலை ஒரு 20 நிமிஷம் ஊற விட்டுருங்க. நல்லா சாஃப்டா இருக்கும். இப்போ இதுல 1/2 கப் பவுடர் சுகர், 1 கப் மைதா, இதுல ஒரு சின்ன சிட்டிகை பேக்கிங் பவுடர், ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துக்கோங்க. இது கூட மறுபடியும் 2 டேபிள் ஸ்பூன் உருக்குன நெய், 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் பால் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. கெட்டியா தான் பிசைஞ்சுக்கணும். கொஞ்சம் சாஃப்டா இருக்கிற மாதிரி நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா மறுபடியும் கொஞ்சம் மைதா சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் சின்ன சின்ன பால்ஸா ஈக்குவலா பிரிச்சுக்கோங்க. இப்போ கல்கல்ஸ் எப்படி ரெடி பண்றதுன்னு பார்க்கலாம். புதுசான சீப்பு எடுத்துக்கோங்க. யூஸே பண்ணிருக்க கூடாது. அதுல நெய்யை தடவிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா மாவு எடுத்து பிரஸ் பண்ணி அப்படியே உருட்டி எடுத்துடணும். இதை ஜென்ட்லா செஞ்சுக்கோங்க. கொஞ்சம் டைம் எடுக்கும் தான், ஆனா செய்யறது ரொம்பவே ஈஸி. ரொம்ப ஸ்வீட்ஸ், கேக்ஸ் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் பிடிக்காதவங்களுக்கு இந்த கல்கல்ஸ் கண்டிப்பா பிடிக்கும். ஏன்னா அது ரொம்ப மைல்டான இனிப்புல தான் இருக்கும். அண்ட் இது பண்ணும்போது ரொம்ப ஃபன்னா இருக்கும். அந்த ஷேப் அழகா வரும்போது ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்கா இருக்கும். ஸோ எல்லாத்தையும் இந்த மாதிரி ரெடி பண்ணிட்டு எண்ணெயை மீடியம் ஃப்ளேம்ல ஹீட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் ஆக்சுவலி ரொம்ப சூடா இருக்கக்கூடாது. மீடியம் லோ ஃப்ளேம்லயே பொரிச்சு எடுத்துக்கோங்க. நல்லா உருட்டாததெல்லாம் சிலது விரிஞ்சு வரும். பட் தட்ஸ் கம்ப்ளீட்லி ஃபைன். இந்த மாதிரி டார்க் கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கு அப்புறமா எடுத்து வச்சிருங்க. நல்லா ஆறின பிறகு மேல இந்த மாதிரி சுகரை டஸ்ட் பண்ணிட்டு வீட்டில் எல்லாருக்கும் கொடுத்து பாருங்க. இன்ஃபேக்ட் ஒரே நாள்ல காலி ஆயிடும். எப்படி